எண்ணெய் எடுக்க முடியல. இந்த ராமோன்கோ நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எந்த வாகன வசதி இல்லாமல் கிட்ட குப்பையெல்லாம் அள்ளிட்டு போகிறாங்க, வைக்காங்க, எடுக்காங்க. அந்த குப்பை கொட்டுற இடத்துல கூட பிரித்த குப்பையை கொட்டுறதில்ல, கல் மண் எல்லாம் சேர்த்து கொட்டி அந்த வெயிட்டை காட்டுறாங்க. அடுத்தால பார்த்தா இந்த சிஹெச்ஓ அந்த ஹெல்த் ஆஃபீஸர் இது வரைக்கும் நியமிக்கப்படலை. கண்காணிக்கக்கூடிய அதிகாரி நியமிக்கப்படாத காரணத்தினால அங்கே தவறு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட எந்த வாகனமும் இல்லாமல் எந்த அளவில் வாடகை கொடுக்காங்கன்னு குறைந்த வாடகையில் கொடுக்கும்போது மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுது. பல்வேறு வகையில் இந்த ராமோன்கோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்களே நிறைய ஆட்களே எப்படி தானப்பா சொல்லு. ஆட்கள் ஆக்சுவலாக 200 பேருக்கிட்ட பணியாளர்களாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த இஎஸ்ஐ இந்த பிஎஃப் இதெல்லாம் முறையாக கொடுக்காம ஆல்ரெடி டெப்டி டைரக்டர் அந்த 72 lakhs சீஸ் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கான முறையான ஆக்ஷனை நீங்களும் எடுத்தீங்கன்னா அந்த மக்களுக்கும் ஒரு பயன்பாடாக இருக்கும். மற்றபடி இந்த நிறுவனம் இன்னும் குப்பை அள்ளுறது ஒரு முறையான செயல்பாடு எல்லா இடத்துலையும் இன்னும் குப்பை தேங்கி மாநகரம் முழுக்க நிறைய பாதிப்பு தான் இருந்துச்சு. அந்த குப்பை அள்ளி வச்சிருக்க குப்பையை தான் எடுத்துட்டு போறாங்களே, தூத்து அழுத மாதிரி யாரும் சொல்லல. அங்கங்க அள்ளி வச்சிருக்க அள்ளிட்டு போறாங்க. அந்த குப்பையோட சேர்த்து மண்ணு கல்லு எல்லாத்தையும் சேர்த்து அங்க எடை போடுதாங்க. அவங்களுக்கு அதனால பெரிய நமக்கு ரொம்ப இழப்பீடு ஏற்படுது, மாநகராட்சிக்கு நிதி இழப்பீடு ஏற்படுது. அந்த 72 லட்சம் ரூபா பிஎஃப் இந்த இதெல்லாம் பிடிச்சி வச்சு அதை கொடுக்காம இருந்து அதை ஒரு இது போட்டு ஒரு அதிகாரி தான் இவங்க பேங்க் அக்கௌண்ட் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 72 லட்சம் ரூபாயா அதை மறுபடியும் ஆமா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணி பண்ணது ஆக்சுவலி அது இஎஸ்ஐல இருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. நம்மவும் அவருக்கு 2 நோட்டீஸ் கொடுப்போம். அப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஃபீஸ் பண்ணிடுறோம் அன்னைக்கு தான் ப்ரெஷர் போட்டு அப்போ பே பண்ணிட்டாரு. இப்போ அவரோட எல்லா பில்ஸ் 4 மாசத்துக்கு எல்லாம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸோ அது கண்டிப்பா ரெகுலரைஸ் பண்ண நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இவ்வளவு வாகனம் வச்சிருக்கணும், இந்த மாதிரி கட்டமைப்பு எந்த கட்டமைப்பும் இல்லாம தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வருஷம் 3 போகுது. வாகனம் பூரா நம்ம மாநகராட்சி வண்டி கிட்டத்தட்ட நிறைய வண்டிகளை தான் அவங்க குறைஞ்ச வாடகைக்கு பயன்படுத்தாங்க. அது நியாயமான வாடகையும் கிடையாது. அதனால அது நீங்க மாநகராட்சி அந்த வண்டிகளுக்கு மெயின்டெனன்ஸும் கிடையாது, ஏனாதானு பண்ணுதாங்க. ஒரு கண்துடைப்பு வேலை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பில்லு மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அம்மா பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ பார்த்து நடங்க. ஒரு தகுதி இல்லாத நிறுவனம் அது, அவ்வளவுதான். ஏதோ சொன்னமே சீட்ல குப்பை எல்லாம் சீட்ல எல்லாம் குப்பை எல்லாம் கிளீன் பண்றதே கிடையாது. வீட்டுல விசில் அடிக்காங்க, அதெல்லாம் குப்பை வீட்டுல குப்பையை போடுறாங்க, அதான் வாங்கிட்டு போறாங்க. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. தெருவுரம் தான் சீட்டு போல தூப்பாங்க. இப்ப 3 டீமுக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சோழியும் நின்று தூக்குறது வேலையும் நின்று போச்சு. அது மாதிரி மாசம் 2 கோடி ரூபாய்க்கு மேல பில் வாங்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வேலை நடக்கல. நீங்கள் கொஞ்சம் கண்காணிச்சு எப்படி பண்ணணுமா? அந்த சிஹெச்ஓலாம் இன்னும் நியமிக்கல. அதை சஸ்பெண்ட் பண்ணாங்க, மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கு ஒரு அதிகாரி நியமிச்சு அவங்களால கண்காணிச்சு சொல்லுவாங்க. அதை நியமிக்காமல் இருக்கிறதே அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் நினைக்க தோணுது. அடுத்தால எங்கள் வார்டில் 2வது வார்டில் நான் குடியிருக்க தெருவில் ஒரு தனி டேங்க் இருக்கு. என் மக தான் கவுன்சிலரு. சொல்லியாச்சு, பலமுறை சொல்லியாச்சு. அந்த மேயர்ட்டையும் நான் சொல்லிட்டேன். ஒரு டேங்க் இருக்கு, அது சரியாக உப்பு தண்ணி சால்ட் வாட்டர், அது வடிஞ்சு அந்த இது அப்படி இடிஞ்சு அப்படி நிற்கி அதை சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த ஏசிட்டு கூட சொன்னேன். அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, விவரம் சொன்னேன். சீக்கிரம் முதல்ல பண்ணுங்க, யார் தலையில விழுந்துற போகுது, விழுந்த போகிற பெரிய மண்டியடி அப்படின்னு கொஞ்சம் அம்மா தான் 2வது வார்டில் எங்கள் தெரு. ரைட்டுமா? ஒரு கம்பெனி மாநகராட்சி குப்பைகளை அப்புறப்படுத்துறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு 32 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆனால் வருஷத்துக்கு 2 கோடி ரூபா, மாதத்துக்கு 2 கோடி ரூபா அவங்க பில் வாங்குதாங்க. 32 கோடி ரூபாய் எடுத்துட்டு மாதம் 2 கோடி ரூபா பில் வாங்கிட்டு இருக்காங்க. குப்பைகளை அள்ளுதுங்கிற பேரில் அவங்ககிட்ட எந்த வாகனமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. மாநகராட்சியினுடைய வாகனத்தை மிக குறைந்த வாடகையில் கிட்டத்தட்ட ஒரு 80 வாகனம் தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வாடகை எவ்வளோ நமக்கு தெரியல. அதுவும் மாநகராட்சிக்கு பெரிய இழப்பு. இவங்க குப்பையை கொண்டு போடும்போது அந்த குப்பைக்கு பதில் குப்பையில் மண் கல் எல்லாம் சேர்த்து அங்கே உள்ள கொண்டு எடையை காட்டி போட்டுருந்தாங்க. ஏன்னா 32 கோடி ஒரு மாதத்துக்கு 2 கோடினா
கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துலேயே முடிஞ்சு போகுது. 3 வருஷத்துக்கு 32 கோடி எவ்வளோ லாபம் பார்க்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இவங்க வந்து அந்த குப்பையை மட்டும் தான் கொண்டு கொட்டணும். ஆனால் மண்ணு கல் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுதாங்க. சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர்னு ஒருத்தர் உண்டு, அந்த பதவி காலியாகவே இருக்குங்க. அந்த பதவி காலியாக காரணம் இவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லி கண்காணிக்க விட இருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பதவியை இவங்க இன்னும் ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்களோன்னு எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வருது. ஏற்கனவே அந்த ஜிஹெச் வந்து அவர் பழைய சீஃப் ஹெல்த் ஆஃபீஸர் வந்து அந்த குறைபாடுகளை சொல்லி இவங்களை தப்புகளை கண்டுபிடிச்சனால அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க, மறுபடியும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு ஆளே போடலை. முழுக்க இந்த ராமன்கோவுக்கு தான் முழுமையாக இந்த மாநகராட்சி மேலே இருந்த கட்டத்தை எதுக்கு கட்டுப்பட்டு இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. பெரிய நிதி இழப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 3-4 மாநகராட்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் தான் இதை பண்ணுதாங்க. பல முறை சொல்லியாச்சு, இவங்க இதை செய்யவே இல்லை. எந்த இவங்களை அடிப்படை பொருள்களும், அதாவது லாரி இல்லாமல் எந்த பொருள்களும் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இது அவங்ககிட்ட எந்த உள்கட்டமைப்பு வசதியும் கிடையாது. இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தான் சொல்லிச்சு. இவங்க வந்து அவங்க ஏலத்துக்கு வரும்போது இவங்ககிட்ட லாரி கிடையாது, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கண் துடைப்பை பண்ணிட்டு அப்புறம் 3 மாதம் கழிச்சு இவங்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்காங்க. அந்த இதை கொடுக்காங்க. 3 மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட 80 வாகனம் வாங்குதாங்க மாநகராட்சியில். வாங்கி இவங்களுக்கே அதை வந்து வாடகைக்கு கொடுக்காங்க. இவங்களுக்கு போல வசதிகளை அங்கே பண்ணி கொடுக்காங்க. ஆமாம், அதாவது ராமியம்பட்டியில் வந்து இந்த குப்பைகளை வந்து கழிவு மேலாண்மை பண்ணணும்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இவங்க அதே பண்ணுறதில்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை தீய கொளுத்தி விட்டுருந்தாங்க. அதுக்கடுத்து மாதக்கணக்காக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். மொத்தத்தில் காரணம் இவங்க தான். இந்த ராமன்கோவுடைய தூய்மை பணியாளர்களுடைய வைப்பு நிதி இருக்குல்ல, அந்த அவங்களுடைய PF, அந்த பணத்தை கூட இவங்க சரியாக செலுத்தாமல் அது மேல் நடவடிக்கை எடுத்து அவங்க போராட்டம் பண்ணி அது நாங்களும் சொல்லி கடைசியில் அந்த பணம் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டு 72 லட்சம் ரூபா கட்ட வேண்டிய பணத்தை ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க தப்பு பண்ணுதாங்கன்னு அதிகாரிகள் இதுக்கு மேலே நடவடிக்கை சொல்லி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணது அளவுக்கு இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அதை கமிஷனரும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணிட்டோம். அந்த மாநகராட்சி பணியாளர் அந்த டெம்பரரி வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க நாங்கள் எல்லாம் அது நடந்துக்காங்க. அந்த சம்பளம் கொடுக்கறதுலே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை எவ்வளோ சம்பளம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க? 600 ரூபா வரைக்கும் இவங்க வந்து இதில் வாங்கிக்கிட்டு கான்ட்ராக்டில் வாங்கிட்டு 450 ரூபா தான் கொடுக்காங்க. ஒரு ஆளுக்கு 150 ரூபா. இவங்க வந்து அன்னாடம் அவங்களுடைய உழைப்பை சுரண்டுதாங்க. அவங்க வேர்வையை சுரண்டுதாங்க, உழைப்பை சுரண்டுதாங்க இந்த ராமன்கோ. அதனால ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு நிர்வாகம் இந்த ராமன்கோ. ஆமாம், ஏற்கனவே செங்கோட்டையில் கூட அந்த இதை வந்து இப்போ தற்சமயம் வந்து பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட இவங்க டெண்டரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இவங்க கேன்சல் பண்ணதுக்கு உண்டான அத்தனை தப்பும் தவறும் இருக்குது. அதை தான் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த ராமன் கேன்சல் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மிகப்பெரிய போராட்டம். நாங்கள் தலைமையில் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியிட்ட கேட்டுக்கிட்டு எங்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள்கிட்ட சொல்லி எடப்பாடிட்ட சொல்லி இங்கு உள்ள நிர்வாசிகர்கிட்டையும் இந்த ராமன்கோவனுடைய படு மோசமான செயல்பாட்டையும் நிர்வாசிகர்கிட்டையும் கண்டித்து பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம். கண்டிப்பா நான் பார்க்க அப்படின்னு இருக்காங்க, நடவடிக்கை எடுக்கேன் அப்படின்னு கொடுத்தோம். அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க? செய்வாங்கிற நம்பிக்கையில தான் விஷயங்களை பூரா எடுத்து சொல்லி எந்தெந்த வகையில தப்பு நடக்கு, எப்படி தப்பு நடக்கு, நீங்க லாரியை முதற்கொண்டு நீங்க அவங்களுக்கு என்ன வாடகை கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு லாரி இந்த மாநகராட்சி லாரி அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு என்ன இருக்கு, அந்த லாரி அவங்க அந்த லாரியே மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, புதுசாக வாங்கி கொடுத்து அந்த லாரி மெயின்டெனன்ஸ் கிடையாது, எவ்வளோ வாடகை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நிதி இழப்பு ஏற்றிருக்கு, இதெல்லாம் நீங்கள் இதை நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பார்க்க மாட்டாங்க. செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் வந்து தலைமையில் சொல்லி என்ன செய்யணுமோ அது பெரிய அளவில். ஆமாம், துப்புரவு பணியாளர் வேலை பார்க்குற இதில் கூட கமிஷன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஏழைகள் உழைப்பாளிகள் சுரண்டப்படக்கூடாது, அவங்க உழைப்பை வந்து இவங்க சுரண்டுறாங்க. அதுக்காக ஒரு பெரிய அளவில் இது வரைக்கும் சொல்லிட்டு போனோம். அப்பப்போ போராட்டம் நடத்தியிருக்கோம். இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய போராட்டம் எல்லாத்தையும் நடக்குங்கிறது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். சரி. ஆமாம், அவர் அப்படி செஞ்சாருன்னா அது தப்பு தான். அதாவது எல்லாரும் வந்து அவர் வந்து பணி நியந்திரம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இவ்வளவுக்கும் அவர் வந்து ஆளுங்கட்சியினுடைய தோழமை கூட்டணியில் இருக்காரு. அவரே வந்து இருந்து எல்லாம் பண்ணலாம். அவர் மனசாட்சி இல்லாமல் பேசுறாரு. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி இந்த ஆளுங்கட்சி திமுக வந்து எதுவுமே செய்யல, எந்த இதுவும் செய்யல.
மதுரை மாநகராட்சி ஊழல் மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சி ஊழல் வெளியிடுவோம். அதாவது ஏற்கனவே மதுரை மாநகராட்சி ஊழல் இருந்து வெளியே வந்துட்டு இப்போ அதே மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சிக்கு ஒரு இது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே சரியில்லைன்னு சொல்லி தான் ஒரு மேயரை மாத்திருக்கு. அடுத்த மேயர் வந்திருக்காரு, மாண்புமிகு கிட்டுப்பிள்ளை அவர்கள். அதனால இங்கேயும் இஞ்சி போய் இஞ்சா என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் அதையும் வெளியிடுவோம்.